தென்பூர் காட்டுல ஜானகி அம்மா அவங்களோட பொண்ணு லட்சு கூட ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, நான் உங்களோட செல்ல பிள்ளை இல்ல, உங்களோட தங்க பிள்ளை இல்ல. அதனால இந்த முறை நான் என்னெல்லாம் என் பிறந்த நாளைக்கு கேட்கறனோ அதெல்லாம் நீங்க எனக்கு செய்யணும். லட்சுக்கண்ணா, நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாதுடா. நீ வளர்ந்துட்டே வர. அம்மாவோட கஷ்டத்தையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெருசா ஆசையெல்லாம் வச்சுக்காத. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் எவ்வளவு ஆசையா உங்கள்கிட்ட எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்கணும்னு வந்தேன். நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும்? எனக்கு அப்பாவும் இல்ல. உங்களை தவிர எனக்கு வேற யார் இருக்கா? நான் உங்கள்கிட்ட தானே எனக்கு வேண்டியதை கேட்க முடியும். லட்சு, உனக்கு எல்லாமே செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். நீ நினைக்கிறத விட நான் இன்னும் பல கனவுல இருக்கேன். ஆனா உனக்கு இப்ப செய்யற நிலைமையில நான் இல்லை. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்தப்போ ட்ரீட்மெண்ட்காகவும் உங்க அப்பாக்காக நான் செலவு பண்ணதும் எல்லாமே கடன் தான். அந்த கடனையே நான் அடைக்க முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுல நீ வேற இது வேணும் அது வேணும்னா நான் எங்க போறது? உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு தெரியுமா, நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்ண அப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு சொன்னப்போ எனக்கு மட்டும் நான் எதுவும் பண்ணலன்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு என் மேல பாசமே இல்லை. நான் ஸ்கூல் கிளம்புறேன். லட்சு ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. லட்சுவோட பார்வையில் அம்மாவுக்கு லட்சு மேலே பாசமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஜானகி அம்மா லட்சுவோட படிப்புக்கும் சாப்பாட்டுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஜானகி அம்மா இதையே நினச்சிட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்து இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜானகி அம்மாவோட ஃப்ரெண்டு சோனு ஜானகி அம்மாவை தேடி அங்கே வந்தாங்க. என்ன ஜானு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்லை, நீ வேலை செய்யற இடத்துலயும் இல்லை. இங்கே வந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏன் உன் முகமே ஒரு வாட்டமா இருக்கு? சோனு, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் பொண்ணு லட்சுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நிறைய ஆசை வச்சிருக்கா. அதை நான் நிறைவேற்றுற நிலைமையிலே இருக்கேன். உனக்கு அதை நிறைவேற்றணும்னு ஆசை இருக்கா? நீ இப்போ செய்கிற வேலை இல்லாமல் வேற ஏதாச்சும் வேலையும் நீ செஞ்சு எக்ஸ்ட்ரா பார்ட் டைமில் காசு சேர்த்து வை. நீ சொல்கிறது நல்ல யோசனை தான். பகல் நேரத்தில் என் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலத்தில் நான் சும்மா தானே இருக்கேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை கிடச்சி நான் காசு சேர்த்தா என் பொண்ணுக்கு நான் நினச்ச மாதிரி அவள் பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ண முடியும். அவ்வளோதானே, கவலையை விடு. வா என் கூட, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். சோனு ஜானகி அம்மாவை ஒரு பார்ட் டைம் ஜாபுக்காக ஒரு ஐயாவை பார்க்க கூட்டு போனா. ஐயா, இவ என்னோட ஃப்ரெண்டு ஜானகி. இவ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. நீங்கள் பெயிண்ட் அடிக்க ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல, இவ நல்லாவே பெயிண்ட் பண்ணுவா. ஆமாம்மா, நான் பெயிண்ட் அடிக்க ஆள் தேடிட்டு இருக்கேன் தான். ஆமாம், இவங்க பார்ட் டைமில் ஜாப் வேணும்னு சொன்னியே, பகல் நேரத்தில் வேற ஏதாவது வேலைக்கு போகிறாங்களா? ஆமாங்க ஐயா, நான் பகல் நேரத்தில் வேறொரு வேலைக்கு போகிறேன். எனக்கு சாயங்காலத்தில் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையை கொடுத்தீங்கன்னா மற்றவங்கள விட நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு உங்களுக்கு நல்ல லாபம் வர மாதிரி என் வேலையை முடிப்பேன். வேலைக்கு சேரும்போது எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் இது. எல்லாரையும் விட நான் சீக்கிரம் வேலையை முடிப்பேன்னு. ஆனால் ஒரு மாதம் காசை பார்க்க ஆரம்பித்தோன்னே எனக்கு தான் தலைவலியாகிறது. ஐயா, ஜானு மற்றவங்க மாதிரி கிடையாது. அவள் கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவா. அவள் சொன்ன மாதிரி நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பா. சரி சரி சோனு, நீ தான் பொறுப்பு. ஒருவேளை நான் சொன்ன டைமுக்குள்ளே ஜானகி எந்த வேலையும் முடிக்காமல் போனானா உன்கிட்ட நான் காசு வாங்குவேன். இதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் ஏமாறுறதா இல்லை. ஜானகி அம்மாக்காக சோனு பொறுப்பை எடுத்துக்கிட்டா. ஜானகி அன்னையிலிருந்து அவர் சொல்ற வீட்டெல்லாம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சா. இப்படியே சில நாட்கள் போயிருச்சு. மறுபடியும் ஜானகிக்கும் லட்சுக்கும் அடுத்த சண்டை வந்துச்சு. என்னம்மா, முன்னாடியெல்லாம் நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடியாக எனக்காக காத்துட்டு இருப்பீங்க. இப்போ எனக்காக நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லையே. ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு மட்டும் போயிடுறீங்க. நானா ஸ்நாக்ஸையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வர வரைக்கும் நான் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? லட்சு, லட்சு, நீ எதுவும் நினச்சிக்காத லட்சு. உனக்காக தான், எல்லாமே உனக்காக தான். நான் உன்னை வெறும் வயிற்றோட போடலையே. உனக்கு வேண்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு தானே போகிறேன். கொஞ்ச நாள் உன் பிறந்த நாள் வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. முன்னாடியெல்லாம் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் வாங்கி தர சொல்லி கேட்டாதா ஏதாவது கதை சொல்லுவீங்க. இப்போ என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டாலே ஏதாவது கதை சொல்றீங்களே. என்னமோமா, நீங்க ரொம்ப மாறிட்டே வரீங்க. லட்சு கொஞ்சம் கூட ஜானகி அம்மாவோட உழைப்பையும் ஜானகி அம்மாவோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்கவே இல்லை. சோனு வீட்டுக்கு போய் ஜானகி அம்மாவை பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா. சோனு ஆண்டி, எங்க அம்மா முன்ன மாதிரி என் மேல பாசமாவே இல்லை. இப்ப சாயங்காலத்துல வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வராங்க. என்னை பார்த்துக்க
லட்சு, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உனக்காக தான் இவ்வளோ கஷ்டமும் படுறாங்க. அப்பா இல்லைனாலும் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யணும்னு தான் அவங்க ரொம்ப போராடுறாங்க. உங்க அம்மா மேல நீ கோவமே படக்கூடாது. ஆண்டி, எங்க அம்மா கூட நான் ஈவினிங்ல ஸ்பெண்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. ஈவினிங்லயே அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாங்க. என் கூட விளையாடவே மாட்றாங்க. முன்னெல்லாம் என் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டு என் கூட விளையாடுவாங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா நீதானே உன் பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு ஆசைப்படுற. அப்ப அதுக்கு காசு வேணாமா? உங்க அம்மா எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தாதான் உன் பிறந்த நாளை அவங்க சந்தோஷமா நீ நினைச்ச மாதிரி கொண்டாட முடியும். உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆண்டி, ஆண்டி நிஜமாவா சொல்றீங்க? எங்க அம்மா ஏன் ஆசையை நிறைவேற்றவா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அட கடவுளே, எங்க அம்மா மேல நான் இவ்வளோ கோவப்பட்டுட்டேனே. எனக்காக கஷ்டப்படுறவங்கள நான் தப்பா நினைச்சிட்டேனே. லட்சுக்கு இப்பதான் அவங்க அம்மா லட்சுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிச்சு. வீட்டுக்கு வந்த லட்சு அவங்க அம்மாக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். அம்மாவை ஏதாவது பேசி பேசி அம்மாவை எப்பொழுது கஷ்டப்படுத்திட்டே இருந்திருக்கேனே. எனக்கு எவ்வளோ நல்ல அம்மா இருக்காங்க. எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அம்மாக்காக நம்மளும் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும். லட்சு அம்மாக்கு ஏதாவது ஸ்பெஷல் gift வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அம்மாக்கு என்ன gift வாங்குறதுனே தெரியலையே. என் பர்த்டே அன்னைக்கு அம்மாக்கு நான் அந்த ஸ்பெஷல் கிஃப்டை கொடுக்கணும். என்ன செய்யலாம்? எந்த ஐடியா வர மாட்டேனுதே. லட்சு அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்பயே ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாரி லட்சு, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நீ எதுவும் நினச்சிக்காத, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அம்மா, உங்களோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்க மாட்டேனாம்மா? ஏன் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுறீங்க? நான் கண்டிப்பாக உங்களோட கஷ்டத்தையும் உங்களோட வருத்தத்தையும் நான் புரிஞ்சுப்பேன். லட்சு, நிஜமாவே நீ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு. சரிம்மா, நம்ம கவலையாவே கஷ்டத்தையே பேசிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிற டைம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா ஜாலியா இருக்கலாம் வாங்க. ஜானகி லட்சுவும் அன்னைக்கு நல்லா பொண்ணாவே 2 பேரும் செலவழிச்சாங்க. 2 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குனாங்க. லட்சுவும் சாயங்கால நேரத்துல தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அதுல காசு சம்பாரிச்சு அவங்க அம்மாக்காக காசை சேர்த்து வச்சுட்டே இருந்தா. அவங்க எதிர்பார்த்த பிறந்த நாளும் வந்துச்சு. ஜானகி அம்மா லட்சுக்காக பெரிய கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லட்சுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லட்சு, லட்சு, உனக்கு சந்தோஷமா இருக்கா? உன்னோட அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். உனக்கு மனசு திருப்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். அம்மா, நான் சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டும். நீங்க சந்தோஷமா நிம்மதியா உங்க வாழ்க்கையில இருக்கீங்களாம்மா? முதல்ல அதை சொல்லுங்க. லட்சு, என்னோட உலகமே நீதான். எனக்கு எல்லாமே நீதான். என் பொண்ணுனா எனக்கு உயிர். நீ சந்தோஷமா இருந்தீனா எனக்கு அதுவே போதும். அம்மா, என்ன பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு எந்த ஆசையுமே கிடையாதா? உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு எந்த ஆசையுமே நீங்க வச்சுக்கிட்டதே இல்லையா? என் பொண்ணை படிக்க வச்சு நல்ல பெரிய ஆளா ஆக்கணும்ன்றது தான் என்னோட கனவே. நீங்க பேசுறதுலே தெரியுதம்மா, உங்களுக்கு நான் தான் எல்லாம். என்னோட சந்தோஷம், என்னோட படிப்பு, என்னோட ஃபியூச்சர் தான் உங்களுக்கு முக்கியம். அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் ஒரு gift வச்சிருக்கேன். அப்படி சொன்ன லட்சு ஒரு நெக்லஸ் எடுத்து ஜானகி அம்மாட்ட கொடுத்தா. இது இது இந்த நெக்லஸ். ஆமாம்மா, இந்த நெக்லஸ் உங்களோடது தான். அப்பா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஆசையா வாங்கின நெக்லஸ். ஆனா என் படிப்புக்கு காசு பத்தலன்னு நீங்க இதை அடமானம் வச்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதை மீட்க உனக்கு ஏது காசு? யார்கிட்டயாவது கடன் வாங்கினியா? ஏற்கனவே நான் அப்பாக்காக வாங்கின கடனை அடைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கடன் மட்டும் நம்ம வாங்கவே கூடாது லட்சு. இல்லம்மா, ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஈவினிங் எப்படி பார்ட் டைம் ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு வயசான பாட்டிக்கு உதவியா இருக்கேன். அவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்காக அவங்க எனக்கு காசு கொடுத்தாங்க. அந்த காசுல தான் உங்களோட நெக்லஸை நான் மீட்டெடுத்தேன். நீ எனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருக்க லட்சு, எனக்கு புரியுது. ஆனா ஈவினிங்ல இனிமே நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு இந்த வயசுல படிப்பு தான் முக்கியம், சரியா? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி புரிஞ்சு நடந்துக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பொழுதும் இப்படியே சந்தோஷமா இருங்க. ஜானகி அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட லட்சு அன்னையிலிருந்து ஜானகி அம்மா கிட்ட ரொம்ப அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம அம்மா அப்பா நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே செய்கிறாங்க. நம்ம ஆசைப்படுறது ரொம்ப இயல்பு தான். ஆனால் அவங்க கஷ்டத்தையும் புரிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோன்னா இன்னும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்தில் உங்களோட பேரோ இல்லை யாருக்காச்சும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Subscribe for more videos.